வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. உங்கள எத்தனை பேத்துக்கிட்ட உங்களோட சொத்தோட பத்திரம் உங்க கையில இருக்கு? இங்க இருக்க நிறைய பேர்கிட்ட அவங்களோட சொத்தோட பத்திரமே இல்ல, பாதி பேர் அதை மிஸ்ஸும் பண்ணிட்டாங்க. உங்களோட சொத்தோட பத்திரம் உங்க கையில இல்லாம அந்த இடம் எங்களோட தான் சொன்னீங்கன்னா உங்களை யாருமே நம்பவும் போறது இல்ல. அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு நான் இந்த வீடியோல சொல்றேன். அது மட்டும் இல்லாம எப்படி ஆன்லைன்ல உங்களோட சொத்து பத்திரத்தை டவுன்லோட் பண்ணலாம்னு இந்த வீடியோல சொல்றேன். அதனால இப்போ ஆன்லைன்ல உங்களோட சொத்தோட பத்திரத்தை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. இப்போ இந்த பேஜ்ல நாம லாகின் பண்ற மாதிரி இருக்கும். லாகின் ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. அதுவே இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ண இங்க இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல உங்க பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இங்க கரெக்டா என்டர் பண்ணுங்க. அதாவது உங்களோட நேம் என்ன, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட ஜெண்டர் என்னன்னு சொல்லி உங்களை பத்த பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இங்க கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே இங்க கரெக்டா என்டர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல லாகின் பண்றதுக்கு நீங்களே யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் மறக்காம இருக்குமோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் இங்க நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட டோர் நம்பர்ல இருந்து உங்களோட பின்கோடு வரையும் ஒன்னு விடாம கரெக்டா உங்க அட்ரஸ் டீடைல்ஸை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே கேப்சாவை என்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல கீழே கேப்சாவை என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க ஓடிபி பெருகங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை இங்க கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. இப்போ உங்க அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆனதும் ஹோம் பேஜுக்கு மறுபடியும் வந்துருங்க. இப்போ ஹோம் பேஜ் வந்ததும் அந்த லாகின்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ்ல மின்னணு சேவைங்கிற ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல சான்றளிக்கப்பட்ட நகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆவண வகைப்பாடுன்னு சொல்லி ஒன்னு கேட்டிருப்பாங்க. அதுல சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆவண எண் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட டாக்குமெண்டோட நம்பரை இங்க என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரிஜிஸ்டர் ஆபீஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ரிஜிஸ்டர் ஆபீஸ் எதுவோ அதை இங்க கரெக்டா என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. அதுல டாக்குமெண்ட் இயரை கரெக்டா இங்க என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சாவை என்டர் பண்ணிட்டு சர்ச்சிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உங்க டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு இணைய வழி விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட நேம் என்னவோ அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்ல உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுல உங்களோட மொபைல் நம்பரை இங்க கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிருக்கும். இந்த பேஜ்ல நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல உங்களோட பேமெண்ட் மெத்தட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூபிஐல பண்ண போறீங்களா, இல்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா, இல்லைன்னா மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா, இல்ல இன்டர்நெட் பேங்கிங் பண்ண போறீங்களான்னு சொல்லி நீங்களே உங்களோட பேமெண்ட் மெத்தட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்க பேமெண்ட் மெத்தட சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. நீங்க பேமெண்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல உங்களோட அக்னாலஜ்மெண்ட், உங்க பேமெண்ட் டீடைல்ஸ் சொல்லி எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கும். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆக 2-3 டேஸ் கூட ஆகும். அதனால வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சைட்ல டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஈஸியா ஆன்லைன்ல உங்களோட சொத்து பத்திரத்தை டவுன்லோட் பண்ணிக்க முடியும்.